இதுல இந்த தேர்தல் அறிக்கைகளுடைய சாராம்சங்கள் இப்போ அதிமுகவுடைய ஃப்ரிட்ஜ் எடுபடுற அளவுக்கு திமுகவுடைய கூப்பன் எடுபடாதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, அந்த ஃப்ரிட்ஜை பத்தி எடப்பாடியே மேடைகள்ல பேசலையே. அறிக்கையை விட்டுட்டு பிரச்சாரம் பண்ணார்ல, கிட்டத்தட்ட 2-3 ஊர்ல 3 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டார். எங்கேயாவது ஃப்ரிட்ஜை பத்தி பேசினாரா சார்? ஏன் பேசல? ஏன்னா அது எடுபடாதுன்னு அவருக்கும் தெரியும். மக்கள் அது ஒரு பொருட்டா கூட. அதை தாண்டி பெரிய விஷயங்கள் இருக்கு. திமுகவுடைய முகத்திரையை கிளிக்கன்னு அவர் நம்புறார். திமுக மீதான விமர்சனத்தை வைக்கிறார். அதுதான் எடுபடுமே தவிர ஃப்ரிட்ஜ் எடுபடாது சார். இதே தான் இந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கும் வரும் சார். நீங்க பொங்கலுக்கு 2000 ரூபா கூட 1000 ரூபா சேர்த்து கொடுத்து 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் சந்தோஷப்படுவான். அடுத்த பொங்கலுக்கு 5000 தர்றேன் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு போவான். கொடுக்குற போது தான் அவருடைய விளைவு தெரியும். இப்போ நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள்லாம் இப்போ அதை ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கிறதே இல்லை. இதுல ஆட்சியில் 5 வருஷம் இருந்து எதுவுமே பண்ணல, இருந்து பண்ணாததை இப்ப தேர்தல் அறிவிப்புலையா கொடுக்கணும். அது இருக்கும்போதே பண்ண வேண்டியது. இருந்து என்ன பண்ணல? அப்படி போற போக்கில் மற்றவங்க சொல்ற மசாலா நான் பதில் சொல்ல முடியாது. எதுவுமே செய்யலையா? 5000 கொடுத்தாலே ஏன் கொடுத்தீங்க, தேர்தலை மனசுல வச்சாலும் கொடுத்தீங்கன்னு விமர்சனம் வைக்கிற வாய் இந்த விமர்சனத்தையும் வச்சா அதுல உண்மை இருக்கா? அப்ப 5000 கொடுத்தது யாரு சொல்லுங்க சார்? ஆனா வாக்கு மாசம் 1000 ரூபாய் அதெல்லாம் இருக்கட்டும் சார். கொடுத்தது யாருன்னு தான் கேட்கிறேன். மாசம் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருக்காங்களே. எப்ப இருந்து கொடுத்தீங்க? 2.5 வருஷமா கொடுக்குறாங்கல்ல, அது யாரு?